ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல ஆண்டு காலமாகவே தமிழர்களை அழிப்பதற்காக 2 கூட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. காவி சங்கி கூட்டம் என்ன சொல்லும்னா, நாங்க தான் கடவுளின் பிள்ளைகள், தமிழர்கள் ஆகிய நீங்க தான் முட்டாள்னு சொல்லுவாங்க. இதுவே கருப்பு சங்கி என்ன சொல்லும்னா, நாங்க எல்லாம் பகுத்தறிவாதிகள், நீங்க எல்லாம் முட்டாள்னு சொல்லும். கடைசியில 2 பேருமே நம்மளை முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, தமிழர்கள் ஆகிய நாங்க முட்டாள் தான். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செஞ்சிருப்போம்? தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருப்போம், அப்புறம் பிரமிட் கட்டியிருக்கோம், திருக்குறள், தொல்காப்பியம், சித்த மருத்துவம், தற்காப்பு கலை இதையெல்லாம் ஆராய்ந்து உலகத்துக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான், நம்ம முட்டாள் தான். இந்த 2 கூட்டத்தில் எந்த கூட்டம் நம்மளை அதிகமாக அழிக்க பார்க்குதுன்னு தெரியுமா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை ஒரு போட்டியாகவே கொண்டு போகலாம். இந்த போட்டியின் இறுதியில் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை அதிகமாக அழிக்க பார்க்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கோங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. முதல் போட்டியாளர் யார் தெரியுமா? மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்ப சிங்கள அந்த பௌத்த மதவெறி காரணம் இல்ல, அப்ப அங்க உள்ள காரணம் இல்ல, மதவெறியும் காரணம் இல்ல, அப்ப தெலுங்கு தான் காரணம் அப்படிங்கிற. அப்ப எனக்கு என்ன கேள்வினாக்கா, அப்ப தெலுங்கு எந்த மொழியில இருந்து வந்தது? தமிழ் மொழியில இருந்து வந்தது. தமிழ் மொழினா உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தது எல்லாமே தமிழர்கள் தான் சொல்றீங்க. தமிழ் மொழினா உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தது எல்லாமே தமிழர்கள் தான் சொல்றீங்க. அப்ப எப்படி தெலுங்கருடைய முன்னோடி தமிழர் தானே? அப்ப நீ அவனையும் தமிழர் தானே சொல்லணும். தெலுங்குன்னு சொல்லு, நீ அப்ப தமிழர் தானே சொல்லணும். உடச்சவன் ஆரிய பாப்பான், அவனை எதிரியா காமிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பார்ப்பனர்கள் வார்த்தையை தவிர்க்கிறது. அங்க யூதர்கள்னு போட்டுக்கிறது. அந்த பாப்பான காப்பாற்றணுங்கிறதுக்காக இன்னொரு செயற்கையான எதிரிய வைக்கணும்ட்டு நீங்க சொன்ன மாதிரி நாயக்கர்கள் எதிரி, நாயுடுக்கள் எதிரி, தெலுங்கர்கள் எதிரின்னு இந்த இடத்த கூட நீங்க மேட்ச் பண்ணிடுறாங்க. இருங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்கள் தான் தெலுங்கர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க, அதனால நம்ம எதிர்க்க கூடாதான். அப்ப ஆரிய பிராமணர்களும் தமிழர்கள் தானே வந்திருப்பாங்க. ஏன்னா உலகத்துல முதல்ல பேசின மொழி தமிழ் மொழி, அதுல இருந்தானே எல்லா மொழியும் பிரிஞ்சிருக்கும். அப்ப அவங்களும் தமிழர்கள் தானே நீங்க சொல்றபடி பார்த்தோன்னா. அப்ப அவங்கள மட்டும் ஏன் எதிர்க்கிறோம்? அந்த இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்க. அங்க பக்கத்திலே உட்காந்து பாத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அவங்க சொல்ற கதைகள், குனிஞ்சாரு, எடுத்தாரு, தண்ணி குடிச்சாரு, மெதுவா டம்ளர் வச்சாருலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இதே மாதிரிதான் அந்த கான்ஸ்பிரசியும், அந்த தமிழ்நாட்டு பைத்தியங்களும் அப்படிதான். அப்ப இதே மாதிரிதான் அந்த கான்ஸ்பிரசியும் அதை பேசும்பொழுதோ அப்ப இவனுக்கு எல்லாம் தெரியும் போட்டு எல்லாம் விவரிச்சு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்கசம் மனநிலை தான் அது. ஆமாங்க, நானும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி கூட்டத்தை தான் தேடிட்டு இருக்கேன். ஈவேராக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்தன்னு சொன்ன கூட்டம் தான் அது. அது எங்க தலைமறைவா இருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. வீரம் தெரியும் திருநெல்வேலி முத்து நாடார்ல. இது சொன்ன உடனே ஏதோ முத்து நாடாருக்கு மட்டும்தான் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மற்ற யாரும் மியூசியம் இருக்கிட்டு வர வேண்டாம். இந்த வீடியோ முத்து நாடாருக்கு மட்டும் இல்லை, முத்து தேவர்லேக்கு வந்து தான், முத்து தேவரில், முத்து கவுண்டர்லேக்கு வந்து தான், முத்து கவுண்டரில், முத்து வன்னியர்லேக்கு வந்து தான், முத்து வன்னியர்ல, முத்து வெள்ளாளர்லேக்கு வந்து தான், முத்து வெள்ளாளர்ல, முத்து முதலியார்லேக்கு வந்து தான், முத்து செட்டியார்லேக்கு வந்து தான், எல்லா ஆண்ட பரம்பரையிலேக்கும் இதுதான்லே. எல்லாம் நல்லதா சொல்றீங்க, ஒரு சில சாதிகளை இன்னும் விட்டுருக்கீங்களே. ஒருவேளை நீங்க அந்த விழியங்கள்லாம் பார்க்காம இருந்திருப்பீங்களோ? சரி, உங்களுக்காக அந்த விழியங்கள்லாம் நான் போட்டு காமிக்கிறேன். நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். நம்மள ஓடுறது இந்த நாயக்க ரத்தம், இந்த நாயக்க ரத்தம். எல்லாம் நியூ இயர் காண்டி வெயிட்டிங், நாங்க திருவிழா காண்டி வெயிட்டிங். மதுரையில எங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். நீங்க இந்த விழியங்கள்லாம் பார்க்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி இதையும் சேர்த்து போட்டுருங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு
கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். திங்கிறதையே கொடுத்துட்டு போற ஜாதியா நாக்கிய ஜாதி? நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கத கேட்டாலே கொடுத்துட்டு போயிருவோம். கீழே ஏதோ பர்ஃபி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க பர்ஃபி இல்ல, சும்மா சொன்னேன். குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்ஃபி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அடுத்த முறை முத்து நாயுடுடா, முத்து நாய்க்கர்ரா, முத்து ரெட்டிடா அப்படின்னு உங்க மாடுலேஷன்ல நீங்க சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செஞ்சு உங்க லோகோவை வந்து மாத்திருங்க. நீங்க மறைமுக சங்கின்றத மத்தவங்க யாரும் கண்டுபிடிச்சிட போறாங்க. உங்க நல்லதுதான் சொல்றேன். அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் I love you. டேய் எப்படி அண்ணே? டேய் நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய் என்னடா டேண்டா சின்ன பசங்க சரியா இருக்குடா. டேய் டேய் இந்த எட்டி பாக்குற வேலையில வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன? அடுத்ததா காவி சங்கிகள் சார்பாக ஒரு கூட்டமே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க காதுல ரத்தம் வந்தா அது என் பொறுப்பு இல்லப்பா. ஏன்னா ரத்தம் வர அளவுக்கு போய் சொல்லுவாங்க இவங்க. இவருக்கு கௌடில்யர், விஷ்ணுகுப்தர் போன்ற பெயர்களும் உண்டு. பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் சாணக்கியர். இவர் பிறக்கும் போது பற்களுடன் பிறந்தவர். மலைப்பன்றியாக உருவகப்படுத்தி அவர்களில் முதலாம் அவனை பன்றியின் பண்பை கொண்டே சாணி நக்கியன் சாணக்கியன் என்று பெயரிட்டு அழைத்தனர். சாணி நக்கியன் சாணக்கியன் என்று பெயரிட்டு அழைத்தனர். நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை எல்லா கோபிகைகளுக்கும் ஒரே மாதிரி அனுபவம் இருந்தது. அவன் கண்ணை இப்படி பண்ணா, நேத்து ஏன் கூட தானே. அத்துணை கோபிகா ஸ்திரீகளும் வயசு வித்தியாசம் பார்க்காமல் அவர்களுடைய உடம்பு மற்றும் அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்களும் உடம்பும் கண்ணனுடைய உடம்பாச்சு இல்லையா? ஏன்னா அவருக்கு உடம்பு இது அத்தனையும். இப்போ அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய பங்கஜம் அப்படின்னு ஒரு 25 வயசு மாமிய தொடராருன்னு வச்சுக்கோங்க. Oh, you see this guy? Number 1 bullshit guy. அந்த பெண்ணை அவளுடைய உடம்பை தொட்டுட்டு டான்ஸ் ஆடுறார். இப்ப அவரை பொறுத்தவரை அந்த சரீரமும் அவர் சரீரம் தான். இன்னொரு விஷயம் கேளு. என்ன நீ இன்னொரு விஷயம் கேளு. நான் விட்டதெல்லாம் ரீல். வெகு காலம் இவர்கள் பரசுராமரிடத்திலிருந்து பயந்து குரங்குகளை போல், குரங்குக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்கோ, மரத்துக்கு மரம் தாவறது, கரக்கரன் பேசுறது, ஒரு வாழை வச்சுக்கிறது, இதெல்லாம் போல் இருந்ததால் பிற்காலத்தில் இவர் குரங்கு புத்தியே வந்துடுத்து. An African chimpanzee has escaped from the zoo. Both photos are matching perfectly. இலக்கண மகத்தவர் தொல்காப்பியன், காப்பிய குடிங்கிற அக்ரஹாரத்துல வந்த தொல்காப்பியன் தான் இலக்கண மகத்தம் உன் தமிழுக்கு. கதை விடுற அக்ரஹாரத்துல வந்த தொல்காப்பியன் தான் இலக்கண மகத்தம் உன் தமிழுக்கு. நாங்க தான் கடவுளின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க கூட்டம் தான் இது. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா? சரி, அடுத்ததா கருப்பு சங்கிகள் சார்பாக ஒருத்தர் வந்திருக்காரு. தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அற்புதமா தமிழர்களை பாதுகாக்கும் விதமாக, தமிழர்களுடைய அரசு பணியை பாதுகாக்கும் விதமாக இப்படி தமிழ் தெரியாதவங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். உண்மையிலே தமிழர்கள் சார்பாக ஜீவா டுடே அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வார்டு உறுப்பினருக்கான பதவியேற்பும் சென்னை உயர்நீதிமன்றம் நீதி பேராணை மனு எண் யானை அல்ல, ஞானம். யானை சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள 28 இந்திய அரசமைப்பின்பால் வைத்திருப்பதற்காக முடியல மேற்கொள்ள இருக்கும் கடமையை தெலுங்கு தேசமா? தமிழ் கொஞ்சம் கூட சுத்தமா வராதா?
నేను తమిళ్ మాట్లాడితే అది తెలుగు విడ స్వీట్ గా ఉంది. మండైన్ 3937 3937 பார் 2022 வார்டு 2022 நைல் போர் ட்ரீ போர் டூ போர் போர் டபுள் பன் போர். இப்படி தமிழ் தெரியாதவங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். உண்மையிலே தமிழர்கள் சார்பாக ஜீவா டுடே அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இது இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள்ல தமிழக முதல்வரே இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா இது சத்தியயோகம், மறந்துடாதீங்க. ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். அடுத்து யார் வரப்போறானா, இதுக்கு நான் ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இவரு பெரிய பப்போட ஓனர். ஆனா இவரோட பப்பை வருஷத்துல ஒரே ஒரு நாளைக்கு தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அந்த நாள் என்ன நாள்னா மகாசிவராத்திரி. தமிழர்களுடைய ஆன்மீகத்தை அழிப்பதற்கு வந்தவங்க தான் இவங்க. இருங்க, இந்த போட்டோ நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு வேலை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். அட ஆமாங்க, இவரோட சின்ன வயசு உருவத்தையே ஒரு சிலையா மாத்தி வச்சிருக்காரு. அவன் தாண்டா நானு. உன்னையே நீயே கேக்குற. சிவனுக்கு நாமம் போடும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். சரி, இவனுங்க இப்ப எத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க? அடடடா, 2 கூட்டங்களும் ஒரே மதிப்பெண் வாங்கியிருக்காங்களே. ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? சரி, கடைசியா ஒரு சுற்று வைப்போம். இந்த சுற்றுல எந்த கூட்டம் அதிகமா ஒழுக்கம் கெட்ட கூட்டம்ன்றது நம்ம பார்க்கலாம். இது காவி சங்கல் சார்பாக யாரை கூப்பிடலாம்? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. துர்க்கையின் சன்னதி உள்ளதை காணுங்கள். அதாவது மைசூர் அரசனுக்கு தனது மனைவியான துர்க்கையை கூட்டிக் கொடுத்துவிட்டு உள்ளே தனது மனைவி அடுத்தவனோடு கொஞ்சி குலாவும் சத்தம் தனது காதுகளில் விழாதவாறு தனது காதை பொத்திக் கொண்டு மைசூர் அரசனின் சாவிற்காக காத்து தவம் கிடந்தவன்தான் சண்டிகேஸ்வரன் எனும் பரசுராமன். தனது மனைவியான துர்க்கையை கூட்டிக் கொடுத்து விட்டு அந்த அபிஷேகப்பால் வெளியேறும் கோமுகிக்கு பக்கத்தில் அவனது சன்னதி அமைக்கப்பட்டது. அந்த அபிஷேகப்பால் என்பது பெண்ணின் சாண்டையை குறிக்கிறது. சாண்டை என்றால் பெண்ணின் பூப்பு நீர் என்று அகராதி சொல்வதை காணுங்கள். இந்த சாண்டையை வைத்துத்தான் பரசுராமனுக்கு சாண்டைக்கு ஈஸ்வரன் என்ற சமிக்ஞை பெயர் கொடுக்கப்பட்டு அதுவே சண்டிகேஸ்வரன் என்றானது. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இந்த இறுதி சுற்றுல கருப்பு சங்கிகள் சார்பா யார் வரப்போறாங்கன்னா, சும்மா உரி. ஈவேரா தனது 19வது வயது முதல் 32 வயது வரை 14 ஆண்டு காலம் வருமானத்தை இழக்கக்கூடிய மைனர் விளையாட்டுகளில் ஈடுபடவில்லை. வருமானத்தை ஈட்டக்கூடிய மைனர்களுக்கு விலை மாதர்களை சப்ளை செய்யும் மாமா வேலைதான் பார்த்து இருக்கிறார் என்பதை கொஞ்சம் சுய புத்தியும் பகுத்தறிவும் இருப்பவர்களால் விளங்கிக் கொள்ள முடியும். நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அந்த மாமா அந்த ஈவேரா தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த விலைமாதர்கள் மைசூர் மகாராசா போன்றவர்களும் விரும்புகின்ற பேரழகிகள். இதை நான் சொல்லவில்லை. தமிழர் தலைவர் நூலில் பக்கம் 60 சாமி சிதம்பரனாரே இவ்வாறு கூறுகிறார். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ஆசைப்பட்டாலும் அதை வச்சு பாக்குண்டா, நிஜத்தை சொன்னாக்கா நீ குழஞ்சிடுவ. என்ன நீ வாங்கிட்டா உன் காசு உரிச்சு பார்த்தாக்கா ஒன்னும் இல்லடா. பிங்கு தோலோட இகத்துல இருந்து ஆளோட கப்பலில வந்திருக்கு இந்த வாங்கிக்க. எப்பப்பா, இந்த ஒழுக்கங்கெட்ட கூட்டங்கள் தான் நம்மளை வந்து முட்டாள்கள் சொல்லுதா? 2 கூட்டங்களுமே ஒரே மதிப்பெண் தான் எடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். வெளியே சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில தமிழர்கள் நாம தான் வந்து இவங்களுக்கு பலியாட ஆகும்.
அதனால இனிமே இவங்க 2 பேரையும் வேற வேற விதமா பார்க்காம ஒரே ஆட்களா பாருங்க. அப்போ உங்களுக்கு உண்மை புரியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் இது போல பல சிலரைங்க இருக்காங்க. இவங்க வெறும் அம்பு தான். இவங்களை ஏக்கிட்டு இருக்க வில்லு ஒன்று இருக்கு. அந்த வில்லை உடைச்சிட்டோன்னா எல்லாம் சரியா போயிடும். Music